பிரைஸ்லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஜூவிட்டர் தரிசன பயணத்தில் இன்னொரு பாகமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாழ்கிற ட்ரைபல் மக்கள், அவங்கள இருளர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை இந்த வில்லேஜோட முதல் பாகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த பாகம். அதில் முடிக்கும்போது இந்த மக்களுக்கு முக்கியமான தேவை கழிப்பறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இப்போ நம்ம கேமரா எடுத்துகிட்டு இருக்க இந்த லொக்கேஷன் ஒரு ரவுண்டு பார்ப்போம், எல்லார் வீடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த வீடுகளை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம கில்காலில் மலை கிராமத்தில் எப்படி வீடு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. நம்ம லைஃப்பில் கனவுல நினச்சா கூட இந்த மாதிரி நம்ம வீட்டெல்லாம் இருந்திருப்பான்னு யோசிக்க தரும். காலையில் 5 மணிக்கெலாம் லேடிஸ் எந்திரிச்சு பாத்ரூம் பஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வெளியே எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ அவங்களுக்கு கழிப்பறை ரொம்ப முக்கியமாக. ஜென்ஸு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அசிங்கமான கேள்வி கேட்பாங்க. அது என்ன பண்றது, அது நம்ம ஆளுங்க பண்ற தப்பு நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது. இல்லை வெளியே போறாங்கன்னு தெரியும், தெரிஞ்சு அந்த தோப்புல வேணுன்ட்டு மாடு கட்டுறாங்க. அது இல்லாம தேவையில்லாம அவங்களே கேட்கறாங்க. இல்ல அதையும் நம்மளும் சும்மா சொல்லக்கூடாது. மேய்க்கிறதுக்கு இடம் கிடையாது, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் ரொம்ப கஷ்டம். வெளியே போனா கஷ்டம். அதோட சுத்தம் மழை காலம் இருந்தாலும் ஒரு அவங்க ஊர்ல அவங்க ஒரு ஜாதின்றது பாத்ரூம் அந்த ஊர்ல கட்டுறாங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் வசதி ஆச்சு, உங்களுக்கு ஏன் வசதி வரலன்னு பக்கத்து ஊருக்கு கேட்கறாங்க. இந்த ஊருக்கு யாரோ பக்கத்து ஊருக்கு யாராங்க, உங்க ஜாதிக்கு தான் உங்களுக்கு சலிக்காச்சு, உங்களுக்கு ஏன் வரலன்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எங்களுக்கு கை தூக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறவங்கள எங்க மக்களும் எதர்ன தெரியல, எப்படி கேட்கணும் எப்படி போகணும்னு ஒத்திமை கிடையாது. ஒன்று இப்படி பிரியுதுங்க, அப்படி பிரிஞ்சு போகுதுங்க. ஒத்திமை இருந்தா ஒன்று சலிக்கை நடக்கணும், ஒன்று சொல்லுங்க, ஒன்று புரியாது. இப்படியே காலத்தை ஒட்டிக்கின்னு இப்படியே இருக்கிறோம். அதான் இதுமாரி கடவுளா யாருன்னா எங்களுக்கு கை தூக்குவாங்களான்றது என்னோட மனசாட்சிக்கு தான் நான் நினச்சி பார்க்குறேன். சில பேருக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ அதை தான் நான் நினைக்கிறேன். நான் அது மாதிரி இப்பவும் எனக்கு கண் தன் மழை நாள் வந்தாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மழை நாள்ல இருந்தா ஏன்னா இது மாதிரி பாத்ரூம் இல்லாம இருக்கும்ல, சாப்பிடவே மாட்டாங்க. மழை நாள் வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாத்ரூமுக்கு வெளியே தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வயிற்றுக்கு ஃபுல்லா இது மாதிரி இருக்கு சொல்ல. இப்ப வெயில் டைமுக்கு இந்த கதை கேக்குறாங்க எங்களை இது தோப்புல போறதுக்கு. இன்னும் மழை நாள் ரொம்ப கஷ்டம். அந்த சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை எங்களால் இங்கே போட முடியாது. ஸோ என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிரதர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இங்கே இருக்க லேடிஸ்களுக்காக கழிப்பறைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை கவர்மெண்ட் அஃபிஷியல் மூலமாக நாங்கள் அப்ரோச் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிற இந்த அஃபிஷியலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுக்கும்போது அதன் மூலியமாக நம்ம கவர்மெண்ட் மூலியமாகவும் கொஞ்சம் அதை மூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது யாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் 2 பேர் நம்பருமே தரோம். ஸோ இந்த மக்களுக்கு கழிப்பறை ரொம்ப முக்கியம். பெண்கள் வளர்கிற பிள்ளைங்க இருக்காங்க, வயசு பொண்ணுங்க இருக்காங்க. அந்த கழிப்பறைகள் கட்டி கொடுக்குறதுக்கு நாங்களும் அடுத்து ஸ்டெப் எடுத்துருக்கோம். பிரதரும் அதுக்கு தகுந்த காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ யாராவது கவர்மெண்ட் அஃபிஷியல் எங்களால் இது பண்ண முடியும், இவங்களுக்கு இந்த கழிப்பறைலாம் கட்டித்தர முடியும், இல்லை இந்த வீடுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு உண்டான காரியத்தை பண்ணலாம். அடுத்து இந்த மக்களுக்கு ஒரு சுயதொழில் உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சகோதரரோட விருப்பம். ஸோ அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சகோதரர் 35 கிராமத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டினியூவாக இங்கே இருந்து இவங்க எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனியாக இந்த மக்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுறதுக்காக இப்போ 2 மிஷின் வாங்கியிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் லேட்டராக பார்க்க போகிறோம். அதை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சகோதரர் சொல்லுவாங்க. கரண்ட் இல்லாமல் இருக்கும்ல, அதனால அர்ஜென்ட்டாக எதனா ஒரு ஃபங்க்ஷனை கூட மாவு அரைக்கிறதுக்கு வசதி கிடையாது. இங்கே என்ன 3 கொண்டு போன 3 சிங்கிள் தான் பஸ்ஸு, வண்டி இல்லை. வண்டியில் அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த மாதிரி மிஷின் கொஞ்சம் வாங்கி கொடுத்தனா ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கரண்ட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கூட, அதான் சொந்த சர்வீஸ் மாதிரி படாத இந்த மிஷினே கொஞ்சம் ஓட்ட முடியும். ஓன் சர்வீஸ் தான் வலிக்கும்ல. அதனால சரி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஓ, இது நீங்க அரைக்கிறதுனா இங்கே எங்கே போகணும்? நீங்கள் 3 கொண்டு தான் போகணும். எவ்வளோ தூரம் அது? எனக்கு கிலோமீட்டர்லாம் சொல்லு, 10 கிலோமீட்டர் மேலே இருக்கும். 10 கிலோமீட்டர் போகணும். எனக்கு நிச்சயமா எப்படி சொல்றது, எனக்கு எப்பவுமே நாங்கள் எல்லா சாமியும் கூட எனக்கு ஏசாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாலையும். ஏன்னா நான் ஒரு ஆபத்துல அதான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்லி என்ன ஒரு ஆபத்துல இருக்க சொல்ல அவர் என்னை காப்பாற்றி விட்டாரு. அப்பாவை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். எங்க சாமி ஒரு பக்கம் கும்பிட்டாலும், கன்னிமா சாமி எங்க பக்கம் ஒரு கும்பிட்டாலும் எனக்கு ஏசாப்பா ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பேன். நம்ம மக்கள் எதனால அடிமையாகிறாங்கன்னா, ஒன்று கல்வி இல்லை, படிப்பு இல்லாதனால, படித்து பெரிய ஆள் ஆக முடியாதனால மக்கள்கிட்ட அடிமையாக இருக்காங்க. 2வது அவங்களுக்கு தொழில் இல்லை.
ஒருத்தட்ட வேலைக்கு போய் தான் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது 2 காரியம் தான் மனுஷனை அடிமையாக்குது. ஸோ அதில் தான் பேசிக்காக நம்ம இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு துணியும் அடிப்படை தேவையை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரதர் செல்வின் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மக்களை வந்து கொஞ்சம் அந்த வாழ்வாதாரத்தை மாற்றணுங்கிறதுக்காக இந்த மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினை பற்றி பிரதர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மிஷின் எதுக்காக பிரதர்? அந்த மிஷின் வந்து மாவு அரைக்கிறதுக்காக, தோசை மாவு, இட்லி மாவு, மாவு அரைக்கிறதுக்காக இந்த மிஷின் வாங்கியிருக்கிறோம். ஸோ மாவு அரைச்சு இவங்க சகோதரி எல்லாருமே சேர்ந்து பேக் பண்ணுற மாதிரி, பேக் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி ஒரு டெய்லி ஒரு இன்கம்காக அந்த மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, அவங்களோட வாழ்வாதாரம். ஆமாம் ஆமாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பவுடர், இந்த கோதுமை அரைக்கிறதுக்கு, மற்ற இந்த பவுடர்ஸ், சில்லி பவுடர், இது மாதிரி பவுடர்ஸ்லாம் அரைக்கிறதுக்கு இந்த மிஷின் வாங்கியிருக்கிறோம். ஓகே ஓகே. ஆமாம். இப்போ இந்த மிஷின் வாங்கியிருக்கிறோம். பட் இதை வச்சு யூஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு செட்டப் இல்லை. கரண்ட் இந்த கரண்ட் இல்லை, அந்த செட்டப் இல்லை. ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து இவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக பண்ணி, ஒரு ஜென்ரேட்டர் இருந்தால் கூட நம்ம கரண்ட் டைமில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் எத்தனை மிஷின்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? இது இல்லாமல் இன்னொரு 5 மிஷின்ஸ் பிளான் பண்ண போதாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. 2 மிஷின் வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியாதுல்ல. ஆமாம். ஸோ இப்போ 2 வாங்கியிருக்கிறோம். இன்னும் ஒரு 3-4 மிஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மிஷின் எவ்வளோ வருது? இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் வருது. 22,000 ரூபாய் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ஒரு 23-24 கிட்ட வந்துடும். ஓகே. ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு 27,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது. ஓகே, ஒரு 2 நாள் நம்ம அதில் பார்த்தாலுமே நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு பாக்கெட் போட்டுடலாம். பாக்கெட் போட்டுடலாம். ஆமாம். ஓகே ஓகே. இனி என்னென்ன ஐட்டத்துக்கு நீங்கள் மிஷின் பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ இது மிளகா பொடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், கோதுமை இதெல்லாம் பண்ணுறோம். ஆமாம். அடுத்த மிஷின் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங்கான மிஷின்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓகே ஓகே. அப்புறமா லிக்விட் வந்து உங்களுக்கு ட்ரைபா மூலமாக நம்ம லிக்விட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஆமாம். அந்த லிக்விட் பேக்கிங் மிஷின்ஸு, அந்த லிக்விட் எல்லாம் போட்டு அதை வந்து அரைக்கிறதுக்காக ஒரு மிஷின் பார்க்குறோம். ஓகே. ரொட்டேட் பண்ணி அவங்க பேக்கிங்காக பண்ணி கொடுக்குறதுக்காக மிஷின். அந்த மிஷின் எல்லாமே நமக்கு ரீட்டைல் லெவலில் ஒரு 25 ரூபா வரும். ஆமாம். எல்லாமே ஒரு 30,000-40,000 குள்ள தான் இருக்கும் மிஷினோட காஸ்டிங் எல்லாமே. எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி மிஷின்ஸ் வாங்கிட்டோம்னா இது மாதிரி இருக்கிற இந்த மக்கள் வந்து முன்னேறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் அடுத்தவங்களை நம்பி இருக்குது. ஏன்னா மழை காலையில் உங்களுக்கு வேலை கிடையாது. இந்த டைம்ல உங்களுக்கு வேலைக்கு போறாங்க, மழை காலம் உங்களுக்கு வேலை கிடையாது. இந்த மிஷின்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கம் மாதிரி மாறிடும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மிஷின்ஸ் பார்க்குறோம். ஓகே. ஸோ அதுதான் கான்செப்ட். நம்ம மிஷினரிகள் என்ன பண்ணாங்களோ அதுதான் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அந்த தரிசனத்தில் சகோதரி இணைஞ்சிருக்காங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற இந்த வீடை கட்டியிருக்காரு. அடுத்து ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 21 வீடு மட்டுமே தேவைப்படுது. இங்கே இருக்கிற மக்களுக்கு 21 வீடு தேவைப்படுது. அதோட ரொம்ப முக்கியம் பாத்ரூம். இப்போ அம்மாலாம் சொன்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஆரம்பமாக எங்கள் சைட்லேயும் பிரதர் சைட்லேயும் அந்த பாத்ரூமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாத்ரூமை ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு இந்த வீடியோ பார்த்து, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது பார்த்து, இந்த ஊரோட பேர் சொல்லியிருக்கேன். இந்த ஊரோட பேர் சாலூர்ல இருக்கிற ராமாபுரம். சாலூர் ராமாபுரம். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஊர். ஸோ சாலூர் ராமாபுரம் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாத்ரூம் காரியங்கள், மற்ற வாழ்வாதார காரியங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். பட் எங்களோட காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அது எப்போவுமே நிற்காது. அதுக்கு இணைந்த கைகளுக்காகவும் இனிமேல் இணையப்போகிற கைகளுக்காகவும் ரொம்ப நன்றி. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை சகோதரர் மூலமாக நாங்களும் பண்ணுறோம். அவர் உங்களோட இருப்பார், இருந்து எல்லாம் பண்ணுவார். சரிங்களா? கண்டிப்பாக செய்கிறோம், கவலைப்படாதீங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.